ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இப்போ நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம். டைம் ஏறக்குறைய ஒரு 1:30 மணி இல்லைனா 2 மணி இருக்கும். காலையில் 2 மணி ஆகிற டைமு. இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா குட்டிகள் எல்லாமே இறங்கிடுச்சு. பெரிய சைஸ் குட்டிகள் இன்றைக்கி நிறையவே வந்திருக்கு. பக்ரீத்துக்கு ஏற்ற குட்டிகள் நிறைய வந்திருக்கு. குவாலிட்டியான குட்டிகள் இதில் நிறைய வந்திருக்கு. இந்த பேட்சை பார்த்திங்கன்னு சொன்னால் மொத்தம் 51 குட்டி, ஜோடி 23,000 ரூபாய்க்கு இது முடிஞ்சுது. ஆவரேஜாக ஒரு 26 கிலோ அந்த மாதிரி வரலாம். 26, 27 கிலோ வரலான்றாங்க. ஏறக்குறைய இருக்கும். ஏன்னா எல்லாமே லென்த் இருக்குது. குட்டி நல்ல குவாலிட்டி இருக்குது, நல்ல சைஸ் இருக்குது. ఫ్రెండ్స్, పిల్లలు మొత్తం 51 అంట. జత 23,000. நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சென்னையிலேருந்து ஒரு நண்பர் வந்தார். அவருக்காக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் மொத்தம் 8. ஜோடி 22,000 சொல்லி எடுத்தோம். ஆவரேஜாக ஒரு 25 கிலோ 26 கிலோ வரணும். 1 கிலோ முன்ன பின்ன இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ఇప్పుడు ఎంత అవుతుంది ఇది మనం జత ఎంత? 22,000. పిల్ల ఎంత అవుతుంది అప్పుడు? ఎత్తొచ్చాయి ఆ రేటుకే? మంచి పిల్లలేనా? அதான் ஒரு புதுசு இப்போ தான் வந்துக்கிறார். நமக்கு தெரில உலகுது. ஏன் నువ్వు వచ్చేయలేదు? ఇప్పుడు కొత్తగా వచ్చినావా? షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై అని వస్తుంది. షీప్ అండ్ గోట్ సేల్స్ అండ్ బై. நண்பர்களே, இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 12:19 ஆகுது. இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் கூட்டம் ஓரளவுக்கு இருக்குது. குட்டிகளும் ஓரளவுக்கு வந்திருக்கு. பெரிய சைஸ் குட்டிகள் கூட நிறைய வந்திருக்கு. இப்போ இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரிட் குட்டிகள். இந்த குட்டிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 2 பேட்சு சேல்ஸ் பண்ணாங்க. நம்ம ஒரு 8 குட்டி எடுத்தோம். ஜோடி 22,000 ரூபான்னு சொல்லிட்டு, ஒரு குட்டி 11,000ன்னு சொல்லிட்டு 8 குட்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 20 குட்டிகள் பக்கம் எடுத்தாங்க. ஜோடி 26,500 ரூபான்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகளாக எடுத்துக்கிட்டாங்க. நம்ம எடுத்தது ஒரு மீடியம் குட்டி. இந்த சைஸ் நிறையவே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட்டமும் வந்திருக்கு ஓரளவுக்கு. இதுவுமே பெரிய சைஸ் குட்டிகள் தான். டிசம்பர் மாதம்னு பார்த்திங்கன்னா இந்த குட்டிகள் அவ்வளோவா வரல. இந்த மாதம் அதாவது ஜனவரியில் பார்த்திங்கன்னா குட்டிகள் ஓரளவுக்கு வந்திருக்கு. வெளியிலுமே நம்ம இன்றைக்கி ஒரு 4-5 பேட்ச் எடுத்தோம். அதுவுமே பெரிய சைஸ் குட்டிகள் தான். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 20 ரூபா, 19 ரூபா, 22 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. குவாலிட்டியான குட்டிகள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. இதுவுமே பெரிய சைஸ் குட்டிகள் தான். இந்த ஒங்கோல் குட்டிகளை விரும்பி எடுக்கிறது நம்ம தமிழ்நாட்டு பக்கத்துலேருந்து வர்றவங்க தான் விரும்பி எடுப்பாங்க. ஆந்திரா பக்கம் இருக்கிறவங்க அந்த கூடூர் குட்டிகளை தான் அதிகமாக எடுப்பாங்க. அவங்க மேக்ஸிமம் இந்த 6 மாதம் மேய்க்கிறவங்க, 6 மாதம் அந்த மாதிரி மேய்ச்சி பெரிய சைஸ் குட்டிகளாக விற்கிறாங்க. கறிக்கு தான் விற்கிறாங்க. நம்ம பக்ரீத்துக்கெல்லாம் இது பண்ணும்போது அந்த கலரு தோரணை எல்லாமே பார்க்குறோம். இந்த குட்டிகளை பார்த்திங்கன்னா பெரிய இதுலேருந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறோன்னா ஜோடி 30 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு 25லேருந்து 30க்குள்ளே அந்த மாதிரி ரேஞ்சில் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஒரு பெருசெல்லாம் எடுத்துகிட்டு சின்னது வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா அந்த மாதிரி போகும். ఫ్రెండ్స్, ఈరోజు గూడూరు సంతలో పెద్ద సైజు పిల్లలు వచ్చినాయి. ఇప్పుడు టైం 12:19, 12:30 అనుకోండి. ఈ టైంకి పెద్ద సైజు పిల్లలు దండిగానే ఉన్నాయి. జనాలు కూడా దండిగా వచ్చినారు. ఇప్పుడే వెళ్ళ మాట్లాడుతూ ఉన్నారు. ఈ పిల్లలంతా చూస్తే జత 29, 28 అని చెప్తూ ఉంటారు. వీటిలో పెద్ద ఏర్పిచ్చి ఎత్తేసిన తర్వాత మిగతా ఉండేటి చిన్న సైజు కొంచెం తక్కువ రేటు పోతాయి. ఇదంతా తమిళనాడు పక్క వచ్చేవాళ్ళు లైక్ చేసి ఎత్తున్నారు. మన ఆంధ్ర పక్క వాళ్ళు మన లోకల్ గూడూరు పిల్లలే జాస్తిగా ఎత్తారు. ఈ ఒంగోలు పిల్లల్ని జాస్తిగా లైక్ చేసి ఎత్తేది అంతా తమిళనాడు వాళ్ళే. ముక్కాల్వాసి తెలుగు వాళ్ళు కూడా ఎత్తారు, కొంచెం తక్కువే. இங்கே கூட ஒரு பேட்ச் இருக்குது. இந்த பேட்ச்சு நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்ல குட்டிகள் தான். இது கூட பெரிய சைஸ் தான். நிறைய பெரிய சைஸ் வந்திருக்கு.
ఇవి కూడా పెద్ద సైజుదా, పెద్ద సైజు పిల్లలు ఒక అందుకి పర్వాలేదు వచ్చిండాయి. మనం కూడా బయట ఒక 4-5 బ్యాచ్లు ఎత్తేసినాం, అవి పోవడం మిగతా కూడా వచ్చిండాయి. డైరెక్ట్గా వచ్చేటివన్నీ డైరెక్ట్గా వచ్చే బండ్లు ఎడుగు తెస్తారు. நண்பர்களே, பெரிய சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நிறைய வந்திருக்கு. 27,500 சொல்கிறாங்களாம் ஜோடி. ஃபைனல் கிடையாது, பேசினா கொஞ்சம் குறையும், மினிமம் தான் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்ரீத்துக்கு ஏற்ற குட்டிகள் அப்படின்றதுனால இந்த ரேட்டுக்கு வச்சு எடுக்கிறாங்க. அதுலேயுமே மொத்தம் எடுக்க மாட்டாங்க, அதில் கொஞ்சம் செலக்ட் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கான ரேட்டு தான் முதல்ல சொல்லுவாங்க. நம்ம அதிலேருந்து கழிச்ச பிறகு அடுத்து இருக்கிற ஒரு லாட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அடுத்த சைஸ் வரும். அந்த சைஸ் எல்லாமே கொஞ்சம் குறையும். இதுவுமே பெரிய சைஸ் தான். ராலா பார்ட்டி ராணி రాణి సైజ్ చిన్నపిల్లలు చూపిస్తాను. ఏం చెప్తున్నారు వీటిని? అడిగిందే కాదు, అడిగిందేదా వీడియో చెప్తున్నాను. ఏం చెప్తున్నారు? 23.5. పిల్లలు బాగానే ఉన్నాయి. రాణి ఎవరు చేపిస్తాం. మనతో కూడా వచ్చిన పార్టీ నిక్కలేదా, మనం ఏం చేసేది? వాళ్ళు సన్నపిల్లలు ఎత్తినారు, 13.5 పడింది. అది కట్ట ముందు అయితే ఒక 20,000 పడినా మొత్తంలో. కట్ట ముందు మొత్తంలో చిన్న సన్న ఇవన్నీ అన్నీ చేస్తే ఒక అంత చేసేయచ్చు. ఇవన్నీ మధ్యలో అన్నీ వేస్ట్ అన్నీ డిలీట్ చేసి పెడతామా? இதுலேருந்து 10 மட்டும் கேட்குறாங்க. 10 கேட்டால் 28,000 சொன்னார் ஜோடி. 10, 15, 25 அப்படி 20, 25 அந்த மாதிரி கேட்டாங்க. அப்படி கேட்டால் ஜோடி 27,000 சொன்னார். அது எதுவுமே ஃபைனல் ப்ரைஸ் கிடையாது, விலை பேசினா குறையும். ఇదిలిருந்து ఒక 10, దీంట్లో నుంచి 10 అడిగితే 8,000 చెప్పినాడు. 25 అంటే 27,000 చెప్పినాడు. ఫైనల్ కాదు, వేళ మాట్లాడే అవకాశం ఉంది. మొత్తంగా ఎత్తే రేటు తగ్గుతుంది. இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 20 ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க, 18 ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க. வரைக்கும் ஜோடி 18 ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க. விலை பேசினா ஒரு 17 ரூபா 16 ரூபாய்க்கு முடியும். మళ్ళీ తీసి కలిపినావా? ఇప్పుడు కట్ట ముందు అయితే ఏం చెప్తావు వీటిని రేటు? 18,000 చెప్తావు, అలా మాట్లాడుకోవచ్చు. 50 అడిగారు, 16,000 50 అంటే మంచి పిల్లలు వస్తాయి. కానీ 20 మళ్ళీ సన్నది చేస్తారు. நண்பர்களை மொத்தம் எடுக்கிற மாதிரி இருந்தால் 18,500 சொல்கிறாராம் ஜோடி. ஃபைனல் கிடையாது, விலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 50 குட்டி வரைக்கும் கேட்டாங்களாம். 16,000, 16,500 அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்றாரு. 50 குட்டின்னா நல்ல வெயிட் வரக்கூடிய, லென்த்தாக இருக்கக்கூடிய, அந்த மாதிரி கொம்பு வெளியில் வந்துடக்கூடிய குட்டிகள் வரும். மீதி இருக்கிறதெல்லாம் சின்ன குட்டிகள் நின்றோம். மொத்தம் என்ன டேட்டியா? எண்ணி மொத்தம் 70 குட்டி இருக்குது. அப்போ 20 குட்டி பொடி குட்டி கழிச்சிட்டோன்னா மொத்தம் மீதி இருக்கிறது பெரிய சைஸாக வரும். இந்த வண்டியில் இருக்கிறது கூட பெரிய சைஸ் குட்டிகள் தான். ஜோடி 19,600 ரூபாய்க்கு முடிஞ்சது. ஆவரேஜ் 23-24 கிலோ வரலாம். மொத்தம் 60 குட்டி. సీజనల్కి మంచి రేటే అన్న. మంచి పిల్లలు, క్వాలిటీ అయిన పిల్లలు. நண்பர்களே, ஜோடி 16,500க்கு முடிஞ்சுதான். வாங்கினவங்களுக்கு நல்ல ரேட்டு தான். நல்ல குவாலிட்டியாக இருக்குது குட்டிங்க. லென்த் இருக்குது, நல்ல ஹைட் இருக்குது. கொம்பு நல்ல జాతి కుట్టి. మంచి పిల్లలు జత 16,500కు పడినాయంట. మంచి పిల్లలు, జాతి పిల్లలు. సరే అయిపోయి ఎంతకి ఇస్తుంది ఇట్లా? కట్టమందా చెప్తున్నా? நண்பர்களே, இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. கொஞ்சம் பெரிய சைஸ்ன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்குது. ஜோடி 22 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க.
మన వేసిన ఐటమ్ ఆ సైజే కదా ఇయ్య ఆ సైజే మన వేసులో ఆ సైజే కదా ఎంతకి చెప్తున్నావు ఎంత ఆడుతున్నారు ఇయ్య குட்டி 12,000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. நம்ம எடுத்தது இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். ஜோடி 22,000 எடுத்தோம், 11 రూపాయ కుట్టిன்னு சொல்லிட்டு ఫ్రెండ్స్ మనం 22,000 అని ఎత్తినాము. పిల్ల 11,000 అని, వీటిని 12,000 చెప్తున్నారు. దగ్గర దగ్గర ఆ రేటుకి ఇచ్చేస్తారు. ఎంతకు అడుగుతున్నారు నా ఎంతకు అడుగుతున్నారు నువ్వు ఎంత చెప్తున్నావు? 24,000 వాళ్ళు అడిగేది చూసి ఏదో వాళ్ళు పోయి బతకని మా సీనన్నాడు మళ్ళీ ఏం గమ్మున్నాడు ఏ చెయ్యనా మనమేం చేసేదే లేదు దాంట్లో. 21,000 வரைக்கும் கூட கட்டலாம் தரல. 22 வரைக்கும் வந்தா முடிச்சிருவாங்க. சின்ன சைஸ் குட்டிகள்லாம் இந்த சைஸ் குட்டிகள். சின்ன சைஸ் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய காலி ஆகிடுச்சு. ஒரு 4-5 வண்டி மட்டும்தான் இருக்குது, மீதி எல்லாமே காலி ஆகிடுச்சு. இந்த குட்டிகள் வந்து ஜோடி வந்து 13 ரூபா 13,500 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. 14, 13, 13,500 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஆவரேஜாக ஒரு 14 கிலோ அந்த மாதிரி வரலாம். 13, 14 அந்த மாதிரி வரலாம். இந்த வண்டியில் இருக்கிறதுமே சின்ன சைஸ் குட்டிகள். பெரிய சைஸ் குட்டிகளை இறக்கி இருக்கிறாங்க. சின்ன சைஸ் குட்டிகள் வண்டியில் இருக்குது. ஆனால் சின்ன சைஸ்னு இப்போ நம்ம முன்ன பார்த்ததை விட இந்த குட்டிகள் கொஞ்சம் பெருசு. ஒரு 15 கிலோவுக்கு மேலே வரும் ஆவரேஜாக. 15, 16 அந்த மாதிரி வரும். நண்பர்களே, இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி வந்து 21,000 ரூபா இது சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபைனலாக 21,000 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. 20,000 வரைக்கும் கேட்குறாங்க. அந்த 1,000 రూపాయ డిఫరెంట్లో இந்த குட்டிகள் இன்னும் முடியல. இந்த வேலை பேசிட்டு இருக்கிறாங்க. ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు జత 21,000 చెప్తా ఉన్నారు. 20,000 దాకా అడుగుతున్నారు. ఇంకా 1,000 రూపాయల పిల్ల మీద 500 ఇది బేరం పడలేదు. అన్నీ పెద్ద సైజు పిల్లలు. ఈ ఎటు చూసినా 25 కిలోల దగ్గర దగ్గర ఆవరేజ్ రావచ్చు. எவ்வளோக்கு முடிஞ்சா நீ உங்களை செட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் முடியாது, உடையாது. இது இப்போ ரேட் எப்படி போதா? பக்கத்தில் 23 ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இவன் எப்படி உடச்சி கொடுப்பான்? எல்லாமே நெல்லூர் குட்டிகள். நெல்லூர் குட்டிகள் பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு. ఏనా చూపిస్తా పార్టీ ఇంకా రానేలా వెయిట్ చేస్తూ ఉంటా. ఏం చెప్తున్నావు ఇది? ఏం చెప్తున్నావు చెప్తా? ఫైనల్ ఎంత వస్తే ఇస్తావా? ఎంత వస్తే ఇస్తావు ఫైనల్? ఫైనల్ ఎంత వస్తే ఇస్తావు అన్న? 22,000 இல்லாமல் ஒரு 25, 26 கிலோ வரலாம். 23,000 சொல்கிறாரு. 22,000 ஃபைனல் வந்தால் கொடுத்துட்றேன்றாரு. யாராவது இருந்தால் கூட்டின்னு வாங்கன்றாரு. நான் கூட்டின்னு வரேன்னு சொல்லியிருக்கேன். వస్తే ఎవరన్నా పిలుచుకు వస్తాను. இது எல்லாமே கூட கூடூர் குட்டிகள் தான், நிறைய வந்திருக்கு. இது எல்லாமே கூட 27, 28 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது கூடூர் குட்டிகளே கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டிகள். இந்த வாரம் ஒரு சின்ன சைஸ்ன்னு சொல்ல முடியாது, மீடியம் சைஸ்ன்னு சொல்லலாம். ஒரு 15லேருந்து 20க்குள்ளே வர்ற రేంజ్ ఇది. దీన్ని ఏం చెప్తున్నారు నా జత ఏం చెప్తున్నారు? ఇది 17.5 చెప్తున్నాం. చెప్పారు ఎంత వస్తే ఇస్తారా? అడిగినారు బేరం 17,000 ఇస్తాం. அப்போலே 17 சொல்கிறாரு. 17 வந்தால் கொடுத்துட்றேன்றாரு. அதுவுமே ஃபைனல் கிடையாது. இனிமேல் விலை பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் 17.5
అది చెప్తున్నాడు 17.5 చెప్పి 17కి ఇస్తానంటున్నాడు. మీడియం సైజు 15 నుంచి 20 లోగా ఉంటాయి. యావరేజ్ మీద ఒక 18, 19, 20 అమరు రావచ్చు. 17 కూడా ఫైనల్ కాదు, వెల మాట్లాడితే తగ్గొచ్చు. நண்பர்களே, இதில் 8 கடை இருக்குது. ஜோடி வந்து 19,000 சொல்லிட்டு இருக்கிறாங்க. 16,500 வரைக்கும் கேட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு இடையில் ஏதாவது முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 16,500 கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதில் ஒன்று பெருசு, இது எல்லாம் கொஞ்சம் மீடியமாக இருக்குது. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது. இதையுமே ஜோடி 19 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. பேசினா விலை குறையும். என்ன 36,000 మాట్లాడితే ఏదో ముందు వెనక రావచ్చు. పెద్ద ఏతేస్తే మళ్ళీ ఏదైనా నిలిస్తే మళ్ళీ వేళ తగ్గిస్తారు అంతే. బాగున్నాడు. ఏవి సైజులో పెద్ద ఉండాలి, సైజులు బాగుండాలి. 36,000 சொல்கிறாங்க ஜோடி. ஹெவி சைஸில் இருக்குது. நம்ம மொத்தமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் சின்னதெல்லாம் கழிச்சிட்டு ஓரளவுக்கு நம்ம எடுத்தோன்னு சொன்னால் அந்த ரேட்டு, அதுக்காக தான் அவங்க அந்த ரேட்டு சொல்கிறாங்க. அதுலேருந்து அதுவும் ஃபைனல் கிடையாது, விலை குறையும். நம்ம பெருசெல்லாம் பொறிக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு రేట్ சொல்லுவாங்க. ఫ్రెండ్స్, పెద్ద ఎంత మనం ఎత్తుకుంటే మళ్ళీ ఉండేటి వేరే రేటు చెప్తారు. ఇప్పుడు 36,000 చెప్పేది వాళ్ళు కట్ట మీద కాదు, కట్ట మీద అని చెప్తారు. కానీ మనం పెద్ద ఒక సగం అమ్మారు ఎత్తుకునేస్తే మిగతా ఉండేటి రేటు తగ్గుతాయి.